உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 31/7/2026 வெள்ளிக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். ஒரு குழந்தை பிறக்கிறது. அது என்ன நட்சத்திரம் பார்க்கிறோம். இந்த நட்சத்திரமாக இருந்தால் முதல் எழுத்து இதுதான் வர வேண்டும். ஆ அலமேலு, வை மா மகேஸ்வரன், ஏதோ ஒன்று. அதாவது அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பெயரை வைக்கின்றோம் முதல் எழுத்தாக. இது தொன்று தொட்டு நம்முடைய ஒரு பழக்கமாகவே வந்து கொண்டிருக்கிறது இன்றும். இது எதற்காக? இதில் ஏதேனும் ஒரு விசேஷ காரணம் இருக்கிறதா? நட்சத்திரப்படி வைத்தால்தான் நல்லதா, இல்லை என்றால் தவறா? இப்படி பல கோணங்களில் நாம் இதை ஆராய்ந்து பார்த்து ஒரு தெளிவினை அறிய வேண்டும். இதற்கு என்ன வழி? பல உயர்ந்தவர்களை, பல தாழ்ந்தவர்களை, பணக்காரர்களை, ஏழைகளை, நல்லவர்களை, கெட்டவர்களை, அரசியல் உயர்ந்தவர்களை, மிகவும் எல்லாவற்றின் பேரையும் பார்த்து அவளது வாழ்க்கையையும் பார்த்து தீர்மானிக்கலாம். கண்ணெதிரே காணும் காட்சிகள், அதன் அடிப்படையில் பாருங்கள். அதாவது அவரது நட்சத்திரத்துக்கு ஏற்றாற்போல் ஒரு பேர் இல்லாமல் புகழ் பெற்றவர்கள் எத்தனை பேர், எக்கச்சக்கம், நிறைய. நட்சத்திரப்படி பெயர் வைத்திருக்கின்றார்கள். சமுதாயத்தில் எப்படி இருக்கின்றார்கள்? நலிவுற்றவர்களாக இருக்கிறார்கள் பலர், எல்லோரும் அல்ல, பலர். ஆக இந்த ஆராய்ச்சியில் நமக்கு கிடைக்கின்ற ஒரு உண்மை என்ன? நட்சத்திரப்படி பெயர் வைத்தாலும் வைக்காவிட்டாலும் அந்த ஜாதகப்படி அவருக்கு புகழ் என்று இருந்தால் புகழ், இல்லை என்றால் இல்லை, அவ்வளோதான். அப்படி என்று சொன்னால் இந்த நட்சத்திரப்படி வைப்பது தேவையற்ற ஒன்று என்று சொல்லலாமா? சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஏனென்றால் அப்படி வைத்து எந்த ஒரு நன்மையையும் யாரும் பெற்றதாக தெரியவில்லை. அப்படி வைக்கக்கூடாத ஒரு பெயரை வைத்து கெட்டதாகவும் காட்டவில்லை முழுமையாக. அதாவது பலருடைய ஜாதகங்களை பார்த்து ஆராய்ந்து அந்த அனுபவத்தில் சொல்லுகிறேன். இது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும், எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். அப்படி என்றால் எதற்காக இதுபோல் வைக்கப்பட்டது? இதில் இன்னொரு விஷயம் நாம் கவனிக்க வேண்டும். இதை போன்ற விஷயங்களை ஏற்படுத்தியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சமூகத்தின் நன்மைக்காக, மக்களின் நன்மைக்காக பாடுபட்டவர்கள் உல சுத்தியோடு. அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த முறையை. அப்பொழுது என்றால் இதில் ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கத்தானே வேண்டும். ஆராய்ந்து பார்த்தால் இன்றைய காலகட்டத்தை விடுங்கள். ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு, அதற்கு முன்பு உள்ள காலம் முழுமையும் ஒரு வீட்டிலே ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் 10 நாள் 15 நாள் கொண்டாட்டம். எல்லா உறவுகளும் வந்து விடுவார்கள். ஒரு திருவிழா போல் அந்த கல்யாண வீடு களை கட்டும். அந்த இடத்தில் வேறு சில திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். ஒருவர் பெண் வீட்டுக்காரர், பெண்ணை பெற்றவர், ஒரு பையனை பார்ப்பார். நன்றாக இருக்கிறான், நன்றாக பழகுகின்றான், இனிமையாக பேசுகிறான், சுறுசுறுப்பாக இருக்கிறான். இவனை நம் பெண்ணுக்கு மனம் முடிக்கலாமே என்று அவனுடைய நட்சத்திரத்தை எப்படி அறிந்து கொள்வது? ஏனென்றால் நாம் 10 பொருத்தம் பார்க்கிறோம். ரஜ்ஜு தட்டக்கூடாது, யோனி கெட்டு போகக்கூடாது, பார்க்கிறோம். பார்க்கும்போது அவனை யாராவது பெயர் சொல்லி அழைப்பார்கள். உதாரணத்திற்கு மகேஷ் அல்லது மகேந்திரா கூப்பிடுவார்கள். உடனே மா, இதற்கு என்ன நட்சத்திரம்? அப்படின்னா நம் பெண்ணுக்கு இந்த நட்சத்திரம் பொருந்துமே, கேட்கலாமே. ஏனென்றால் பொருந்தாத நட்சத்திரமாக இருந்து
கேட்டுவிட்டால் ஏற்படுகின்ற ஒரு அவமதிப்பு கூடாதல்லவா? இதை தவிர்க்க இந்த முறை ஏற்பட்டு இருக்கலாம். இதை தவிர வேறு மார்க்கம் தெரியவில்லை. ஆக இதனுடைய பலன் என்னவென்று சொன்னால், பெயர் சொல்லி அழைப்பதன் மூலம் அவருடைய நட்சத்திரத்தை அறிந்து கொண்டு நாம் இந்த திருமண விஷயத்தை பேசலாமா வேண்டாமா என்று பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ ஒரு முடிவெடுக்க இது பயன்படும். அப்படி என்றால் அது அந்த காலம். இந்த காலம் அதற்கு தேவையே இல்லை. பெண்ணும் ஆணும் அவர்களே பார்த்து கொள்வார்கள். அவர்களே பேசிக்கொள்கிறார்களே. கல்யாணத்துக்கு முன்பே பேசிக்கொண்டு இப்படி அவன் இப்படி அவள் இப்படி என்று அவர்களே தெரிந்து கொள்கின்றார்களே. ஆக இந்த விஷயம் இப்பொழுது அவ்வளவு தேவையில்லை, அந்த காலத்தில் தேவைப்பட்டது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். பூரட்டாதி, ரேவதி, ரோஹிணி, திருவாதிரை, ஆயில்யம், பூரம், அஸ்தம், சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை கையாண்டு ஒரு புது முறையில் செயல்பட்டு எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை, மறுபாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள். மதியத்திற்கு பிறகு கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையற்ற செலவுகள், வீண் அலைச்சல் உண்டு. மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள் வரும். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, புகழ் உண்டு. எந்த வகையில்? ஒரு காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்து, அப்படி செய்து முடிப்பதற்கு எது காரணமாக இருக்கும்? உங்களுடைய புத்திசாலித்தனம் காரணமாக இருக்கிறது. புத்திசாலித்தனத்துடன் ஒரு வேலையை செய்து புகழ் பெறும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, என்று கஷ்டம் இருக்கிறது, கூடுதல் உழைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு இஷ்டப்பட்டதாக நன்மை செய்வதாக இருக்கிறது. அது என்ன நன்மை? வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குவதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு அதில் வெற்றி. வரவேண்டிய நன்மையை விரைவாக வரவழைக்க நீங்கள் ஏற்படும் கஷ்டத்தில் வெற்றி. இந்த 2 வெற்றிகளை இன்று உங்கள் கஷ்டம் ஏற்படுத்துகிறது. நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, சில நேரங்களில் நாம் துல்லியமாக போடுகின்ற ஒரு கணிப்பு கூட தவறும். வேறு வழியின்றி நாம் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் போட்ட கணக்கு தவறாக போகும் என்று காட்டுவதால் கவனம் மிகவும் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள்
2 விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுகின்றீர்கள். எந்த 2 விஷயம்? பேச்சு மற்றும் செயல். பேச்சிலே ஒரு தன்மை, உண்மை இருக்கிறது. செயலில் பல நன்மைகளை அடுத்தவர்களுக்கு செய்வதாக காட்டுகிறது. செயலும் நன்றாக இருக்கிறது, பேச்சும் நன்றாக இருக்கிறது. எனவே வெற்றியும் கிடைக்கின்றது. விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சியால் உங்கள் செயலால் வெற்றி. வெற்றி எதில் வெற்றி? பணத்தை பெறுவதிலா? வேலையை வெற்றிகரமாக முடிப்பதிலா? திருமணம் நடத்துவதிலா? இல்லை. வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குகின்ற உங்கள் முயற்சியில் வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, சில நேரங்களில் உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, புரியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று உங்கள் பேச்சில் ஒரு புது விஷயம் வருகிறது, புது வார்த்தை வருகிறது, புதுமையாக இருக்கிறது. ஏனென்று யாருக்கும் புரியவில்லை. அது உங்களுக்கு மட்டுமே புரியும். அது என்னவென்றால், நாளைய தினம் நடக்க இருக்கும் நன்மைக்கு இன்றைய உங்கள் பேச்சு இந்த வகையில் உதவும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு நடத்துகின்ற ஒரு நாடகம் இது. உங்களை பொறுத்த மட்டில் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களது முயற்சியால், உங்களது செயலால், உங்களது நடத்தையால் ஒரு விஷயத்தில் வெற்றி. உங்களுக்கும் நல்ல பெயர், பற்றாக்குறைக்கு பண வரவு, இத்தனையும் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, இன்று தேவையான ஒரு திட்டத்தை நீங்கள் வகுக்கும் நாளாக காட்டுகிறது. எந்த வகையில் இனி நாம் முயற்சிக்க வேண்டும், எந்த பணிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் வெற்றிகரமான ஒரு பாதையை நீங்கள் கண்டுபிடித்து அதன்படி நடக்க முடிவு செய்யும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு மற்றும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இன்று உங்களை பெரிதும் மதிப்பார்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பது உங்களது பேச்சும் உங்களது மனிதாபிமானமும். இந்த இரண்டினாலும் இன்று உங்களுக்கு புகழ். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.